எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் கபிலனுக்கே காமராஜர் பொதுநல நற்பணி சங்கத்தின் சார்பாக இந்த 124வது தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. அவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நற்பணி மன்றத்தின் தலைவர் ஆர் நடராஜன்குட்டி அவர்களே, அமைப்பாளர் எம் முருகன் அவர்களே, துணைத் தலைவர் கதிரேசன் அவர்களே மற்றும் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, பொருளாளர் திருப்பாடராஜ் அவர்களே, கொள்கை கௌரவ ஆலோசகர் ஏ முருகேசன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய ஏ ராஜேந்திரன் அவர்களே, தனசேகரன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, பேச்சிமுத்து அவர்களே மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாணவ மாணவியர்களும் அவர்களோடு வருகின்றிருக்கும் பெற்றோர்களையும் அனைவரையும் வருக வருகை என்று விழாவிற்கு வரவேற்று நமது கல்வி வள்ளல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் வருகை தந்திருக்கும் அண்ணாச்சி சூலூர் சிறியார் சந்திரசேகரன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கும் மாநில பொதுச் செயலாளர் நாடார் பேரவை ஆளுக்கு 500 ரூபாய் வீதம் வச்சு 7500 ரூபாய் சேர்த்து ஒரு 5 கிலோ அரிசி வெல்லம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வாங்கி சிறிதாக தொடங்கினோம் கேட்டாங்க. இதே மாதிரி நாளை காலையில் கூப்பிட்டு கேட்பாங்க, நிகழ்ச்சியில் எப்படி சிறப்பாக பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு, கைப்பற்ற வந்துச்சாங்க, ரொம்ப அன்போடு கேட்கக்கூடிய எங்களாம் பாசனைக்கான நிர்வாகிகளுக்கும் மற்ற ஏழை மேலே உள்ள ஏழை நிர்வாகிகள், அதே போல் நம்ம ஆரம்ப பள்ளி எடுத்துட்டீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள்லாம் மாணவ மாணவர்களுக்கு வந்து ரொம்ப தூண்டுதலாக இருக்குது. மாணவ மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒழுக்கத்துலையும் சரி சிறப்பாக பொறுப்படியே எல்லா கவர்மெண்ட்ஸும் நல்லா பண்ணுறாங்க. நம்ம பள்ளி வந்து ரொம்ப பரிசுத்தமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி கொடுத்திருக்கிறோம். காலத்தின் கருதி அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கேட்டிருக்கிறேன். அந்த கொண்ட பெருந்தலைவர் காமராஜரின் அன்புள்ள தலைவருக்கும் எங்களது தர்மவீர காமராஜர் கல்லூரி மன்றத்தின் சார்பாக பாட்ட வணக்கம். இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று 6:30 மணிக்கு வரணும்னு சொன்னால் கரெக்டாக அந்த டைம் வந்து எங்களுக்கு முன்னோடியாக இருந்த அண்ணாச்சி சூலூர் சந்திரசேகரன் அவர்களே, நமது மாவட்ட தலைவர் பேரன்புடைய மாவட்ட தலைவர் விஜயராஜா அவர்களே, நமது மற்றும் அவர்களோடு இருக்க பொன்செல்வராஜனை சந்திரனை ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து நடந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து அவங்க தான். நாங்கள் இங்கே தான் இருந்தாலும் எங்களுக்கு கூட இருந்து கைவரத்தை தூக்கி விடுறது அவங்க தான். அப்படி ஒரு இந்த அனைவருக்கும் எங்களது எப்படி சேர்ந்ததின் சார்பாக அன்பார்ந்த வணக்கம். பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் நிறைய பேசுறதுக்கு நாங்கள் நிறைய படிக்கவும் இல்லை, ஏதோ பார்த்தா செய்கிறோம். எங்களுக்கெல்லாம் வழக்குகள் தெரிஞ்சுக்கணும். நமது நடமாடும் காமராஜருமாகிய அன்பு தலைவர் முருகன் எம்எம்எஸ் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி. பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழார் தித்திக்கும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொல்மாறி மக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு என்ற திட்டம் கோரி எழுகின்றார் அத்தலைவர் காமராஜர். ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ் காடெல்லாம் புதுமை வழக்கு அங்கே ஏடா தம்பி எழுதா பேடா நீ எங்கே பிறந்தவர் என்று கேட்டால் கலைமகளின் திருமகனாக நீ அவார்டு சிட்டியிலே பிறந்தது என்றான். பிறந்துட்டான் நம் தலைவர் காமராஜர் அறிவு மன்னனாக, ஆற்றல் மன்னனாக, சொல்லாற்றல் சுமைமிக்க எழுத்தாற்றல் பெற்றவராக விருதுநகரிலே பிறந்துட்டார். அவரை நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுமைமிக்க எழுத்தாற்றல் பெற்றவர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் தனது நெஞ்சகத்து அன்பாலே ஐயா என்ற ஒரு சொல்வார்கள்.
அவருடைய 9 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. பல அணைகளை கட்டி வைத்தார். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை தந்து சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இங்கே கூடியிருக்கும் மாணவ மாணவி செல்வங்களும் மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜரின் 124 பிறந்த தின விழா 1966ஆம் ஆண்டு நானும் காமராஜரும் மதுரை காலேஜ் ஹவுஸ் ஹோட்டலில் என்னுடைய நண்பர்களும் அப்பொழுது காங்கிரஸ் மாநாடு நடந்தது. அப்பொழுது மதுரை காலேஜ் ஹவுஸ் ஹோட்டலில் 12-13 பேர் தங்கி இருந்து காமராஜரோட உரையாற்றியவன் 1972ஆம் ஆண்டு சூலூர் எஸ்.வி. லட்சுமணன் அவர்கள் எம்பி தேர்தலில் நின்றபோது நாங்கள் காமராஜர் நண்பணி மன்றம் வைத்திருந்தோம். அப்பொழுது 2 முறை காமராஜருடன் பேச அருமை வாய்ப்பை கொடுத்தது என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நான் உங்களை பணிமுன் கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தலைவரும் ஒரு சகோதரர் 8 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க வந்து காமராஜர் பிறந்த நாளைக்கு ஆண்டு விழா எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. இறைவனுடைய அருளாக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய ஆழ்மையான கருத்து. பெருந்தலைவருடைய காமராஜரின் புகழை பாடுவதற்கு நாம் முன்னோர்கள் செய்த வழியிலே நாமும் நடப்பதற்கு என்று கோவையிலே மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொள்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களெல்லாம் வழிகாட்டி எங்களுக்கு ஆதாரமாக இருந்து கோவையிலே மிக சிறப்பாக பெருந்தலைவர் பேரவையில் ஒரு கல்விச்சாலை அமைக்க வேண்டும் என்று அரும்பாடு பற்று இனி 12ஆம் வகுப்பு வரை இன்று காமராஜர் மேல்நிலை பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்கு வித்திட்ட பெருமானார்கள் இங்கே அமர்ந்திருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழியை நாங்கள் இன்று நடப்போம் என்று சொல்லி இந்த கல்வி விழாவாக பெருந்தலைவர் கடவுள் என்றுதான் சொல்ல வேண்டும். இனி நம்மோடு பேச இருப்பது 4 நபர்கள். 1 கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் பொன் செல்வராஜன், மாவட்ட செயலாளர் கணேசன் அவர்கள், மாவட்ட தலைவர் கணேசன் அவர்கள், மாவட்ட தலைவர் எதிராஜன் அவர்கள், மண்டல தலைவர் இன்றையெல்லாம் மணிகண்டன் கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வலியுறுத்தி உங்களை போன்ற மாணாக்க செல்வங்கள் எல்லாம் நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. அவர் வழியை நாங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். உங்கள் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதை போல பெருந்தலைவர் காமராஜர் என்றால் அவரை பற்றி 2 வார்த்தைகளாக சொல்ல வேண்டும் என்று காரணத்தினால் நமது பெருந்தலைவர் அவர்கள் இந்த தமிழகத்தில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போது அந்த அவருடைய இறை பணியை போல அரசியலிலே அவர் முதலமைச்சராக வந்த போது இந்த தமிழகம் இருண்ட மாநிலமாக இருந்து வெளிச்சத்திற்கு எப்படி சுதந்திரம் வாங்கியதோ அதை போல நினைத்து இங்குள்ள அறிவு சுடரை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆதங்கத்தின் காரணமாக இந்த குழந்தை செல்வங்களுக்கு ஒரு நல்ல கல்வி நிலையங்களை அமைத்து தர வேண்டும் என்ற ஒப்பற்ற ஆசையால் தமிழகமும் சிறப்பு கல்வி நிலையங்களை ஏற்படுத்தியிருந்த அந்த உத்தம தலைவர். அதை போல விவசாய புரட்சி, ஏழை எளிய அந்த விவசாயிகள் நாடு நலம் பெற வேண்டும், அந்த மக்களும் வளம் பெற வேண்டும் என்ற ஒரே நேர்வட்டில் ஆறுகளை அணைகளாக திட்டம் தீட்டி இந்த தமிழகம் செழிப்பாக வளர்வதற்கு அணை கட்டி அந்த உத்தம தலைவர் ஆட்சியில் பொற்கால ஆட்சி என்றால் மிகைப்படுத்த முடியாது. அதை போல இந்த நாட்டில் வளர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் பெருக வேண்டும் என்று அவருடைய கனவு திட்டத்தை படிப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் தொழிற்சாலைகள் அமைத்து அங்குள்ள வாழ்வாதாரத்தை பெருக்கெடுத்த பல்வேறு தொழிற்சாலைகள் அமைத்து இப்படி நல்ல பணிகளை ஆக்கப்பூர்வமாக சென்ற அந்த உத்தம தலைவரை ஆண்டுதோறும் அல்ல இந்த வான் உள்ளவரை வைகை
பெருந்தலைவர் காமராஜரால் இன்றைக்கு தமிழ்நாடு கண்டிருக்கிற பல முன்னேற்றங்களுக்கு அவரே அடித்தளம். அவரின் வழியில் தொடர்ந்து நாம் எல்லாம் பாடுபட வேண்டும், அவரை போலவே பாடுபட வேண்டும். சமுதாய மக்களுக்காக தன்னை வருத்தி தமிழ்நாட்டை அவர் முன்னேற்றி இருக்கிறார். மாணவ செல்வங்களே, இன்றைய தமிழ்நாடு கண்ட வளர்ச்சிக்கு கல்விதான் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து படிக்காத மேதையான பெருந்தலைவர் காமராஜர் கல்வியை பெருமை அளவிலே வளர்த்திருக்கிறார். அது உங்களுக்காக, உங்களால் எதிர்வரும் காலங்களில் மாணவ செல்வங்களே தமிழ்நாட்டை பண்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர்களே நன்றி வணக்கம். நடத்தி கொண்டிருக்கின்ற எம்ஆர் முருகன் அவர்களுடைய தலைமையில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிக்கலான்னு இருக்கிறேன். வடவழகத்துள்ள பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு சிலை வைக்கிறோம். வைக்கிட்டு முடிவு பண்ணி அண்ணாச்சி சூலூர் சந்திரசேகரனுக்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஆடு வாங்குறதுக்கு அதுக்கு உண்டான ஒவ்வொரு துறையிலையும் ஆடு வாங்கணும். அதுக்காக நானும் எனது நண்பர் தங்கமாயனையும் ஒவ்வொரு துறையாக போயிட்டு இருக்கிறோம். பிடபிள்யூல பொதுப்பணித்துறையில் நாங்கள் ஆடு வாங்கிட்டோம். அதே மாதிரி மாநகராட்சியில் போகும்போது அங்கே காங்கிரஸ்காரர் தான் இருந்தார், கோபாலகிருஷ்ணன் மேயராக இருந்தார், வேலுசாமினி துணை மேயர் இருந்தாங்க. அப்போ அவங்கள போய் கேட்கும்போது அவங்களும் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணி எங்களுக்கு அந்த ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸில் போனோம், போலீஸில் கொஞ்சம் ஆகாதுன்னாங்க. அப்புறமேல் தலைவர் தலையிட்டு அங்கேயும் ஆர்டர் வாங்கிட்டோம். கடைசி நேரத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டிபிஓன்னு சொல்லுவாங்க, டவுன் பிளானிங் ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு ஆர்டர் வாங்கணும். அது வாங்கினா தான் அந்த பொது இடத்துல செலவு வைக்க முடியும். அவர்கிட்ட போகும்போதே எல்லாம் நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம், ஐயோ அவர்கிட்ட போய் நீங்கள் ஆர்டர் வாங்க முடியாது, ஒரு 2 கையிலாம் காசு வாங்குவாரு. நாங்கள் என்ன நடக்குது பார்க்கலாம், நம்ம காமராஜருக்கு தான் செலவு வைக்க போகிறோம், என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு நானே என் நண்பரும் போகிறோம். போயிட்டு அவர் போய் நின்னோம், உட்காருங்கன்னாரு. சரி என்னன்னு கேட்டார், இந்த மாதிரி காமராஜருக்கு செலவு வைக்கிறோம் வடவழகத்தூர்ல, அதுக்கு எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னா அவரு அப்படியே அசந்து போயிட்டாரு. நான் அவருக்கு போட்ட இலவச இலவச உணவு இல்லைன்னா நான் படித்திருக்கவே மாட்டேன். அவர் பிசி